இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு ஒப்பந்தம் பின்னணியில் அமெரிக்காவின் லாப கணக்கு. இந்தியா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில் இந்த வரி பிரச்சனைங்கிறது ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. மறைமுகமாக ஒரு முரணாக போயிட்டுருக்கு. அதை ஒரு முடிவுக்கு சுமூகமான முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்தியாவுக்கு அமெரிக்கா இடையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அது பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த முரண்கிறது சமாதானத்தை கொண்டு வரும் முயற்சியாக பார்க்கப்பட்டது. ஆனால் உண்மை என்னென்னா, அமெரிக்காவுடைய மிக முக்கியமான லாப கணக்கு இதில் இருக்குது. இதில் யாருக்கு லாபம்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு தான் லாபம். அந்த லாப நோக்கோடு தான் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. என்ன விடயம் அப்படின்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் ரீசெண்டாக இப்போ கையெழுத்து போட்டாங்க. கோலாலம்பூரில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இடையான சந்திப்புக்கு பிறகு தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது, கையெழுத்தானது. ஒருங்கிணைப்பு, தகவல் பகிர்வு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அப்புறம் பிராந்திய அச்சுறுத்தன்மையை மேம்படுத்துவதற்கு உதவும் வகையில் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. மோதல்கள் அதிகரிப்பதை தடுக்கும் இந்த ஒப்பந்தம்ங்கிறது மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரிகளை விதித்ததை தொடர்ந்து வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கும் இரு நாடுகளுக்கு இடையான அந்த விரிசல் அடைந்த உறவுகளை சரி செய்யவும் 2 நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒரு கருப்பொருள். முதல்ல 2 நாடுகளுக்கு இடையான அந்த வரி முரண் அப்படிங்கிறது முடிவுக்கு வரணும். பாதுகாப்பு ஒத்துழைப்பு இது எல்லாமே உள்ளடக்கியதாக அந்த ஒப்பந்தம்ங்கிறது இருக்குது. ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது விதித்த வரிகளில் ரஷ்ய எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்குவதற்காக விதிக்கப்பட்ட 25%, அதாவது தண்டனை வரி அப்படின்னு சொல்லலாம். பரஸ்பரன் பார்க்கும்போது 25%, அமெரிக்காவிட நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 25% அப்படின்னு சொல்லி 50% வரியும் அடங்கும். இந்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இந்த ஒப்பந்தம் நிறைவடைந்திருந்தது. இப்போது கையெழுத்தாச்சு இல்லையா, அந்த ஒப்பந்தம்ங்கிறது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் முடிவடைய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் ஏன் முடிவடையலை அப்படின்னா, பாகிஸ்தானுடனான மோதலை முடிவு கொண்டு வருவது தொடர்பான ட்ரம்பினுடைய கருத்துக்கள் மீதான இந்தியாவின் அதிருப்தியால் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதில் கொஞ்சம் தாமதமாச்சு. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை பொறுத்த வரைக்கும், சண்டையை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுத்தினேன், நான் சொல்லி தான் நிறுத்தினாங்க அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார். அது இந்தியாவுக்கு ஏற்புடையதாக இல்லை. இந்தியா அது எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. மறைமுகமாக அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் தெரிவித்தாங்க. இப்போ இந்த பிரச்சனை காரணமாக தான் அந்த ஒப்பந்தம்ங்கிறது கையெழுத்தாக கொஞ்சம் தள்ளி போனது. இப்போ வெற்றிகரமாக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. 2 நாட்டு படைகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பை அதிகரிக்கக்கூடிய வகையிலான அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது உண்மையில் அது பிரச்சனைக்கு முடிவு கொட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை பிரச்சனைக்கு முடிவு கொட்டும். ஆனால் அமெரிக்காவுடைய லாப கணக்கு தான் இது மிக முக்கியமானதாக இருக்காக பார்க்கப்பட்டது. இந்தியாவுக்கு தொழில்நுட்ப அணுகலை வழங்கி 2 நாடுகளுடைய பாதுகாப்பு துறையில் இணைந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் சமீப காலமாக தங்களுடைய பாதுகாப்பு உறவுகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வராங்க. இந்த ஆண்டு பிப்ரவரியில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அமெரிக்க பயணத்தின் போது ட்ரம்புடனான அவருடைய பேச்சுவார்த்தைகளில் பாதுகாப்பு விவகாரம் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. அமெரிக்கா இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இராணுவ உபகரணங்களை விற்கும் அப்படின்னும், இதன் மூலமாக இந்தியா F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்கும் வழியை உருவாக்கும் அப்படின்னும் ட்ரம்ப் நம்பிக்கை கொடுத்து தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகுதான் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதும் ரஷ்யாவுடனான அதன் நீண்டகால பாதுகாப்பு உறவுகளும் கவலை தருவதாக ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லி வந்தாங்க. அப்போது ரஷ்யாவோட நீங்கள் வர்த்தகம் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2 நாடுகளுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது எந்த ஒரு தனிப்பட்ட தலைவராலும் பெருமளவில் பாதிக்கப்பட்டது கிடையாது. ட்ரம்பினுடைய பதவிக்காலம் முடிந்ததும் நிலைமை மாறும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் வந்த பிறகு அவர் தொடர்ந்து ஒரு பதவியேற்றதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டே வராரு. அமெரிக்காவுக்கு தான் முக்கியத்துவம், அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் சொல்லி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கூட அமெரிக்கர்களாலே விமர்சிக்கப்படுது, அமெரிக்காவிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி எடுத்தங்கவுத்தம் அதிரடியான நடவடிக்கைகள் மூலமாக அமெரிக்காவை எங்கே கொண்டு போக போகிறாரு, உலகம் எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இப்போது கையெழுத்திடப்பட்ட இந்திய அமெரிக்க ஒப்பந்தமும் இதற்கு முன்பு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களாக பார்க்கப்படுது. இது அமெரிக்காவுக்கு இந்தியாவின் முக்கியத்துவத்தை, குறிப்பாக பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியாவினுடைய முக்கிய பங்கு எடுத்து காட்டுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் தென்கொரியாவில் மீட் பண்ணாங்க. ட்ரம்ப்பும்
சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் மிக சமீபத்தில் சார்ந்திருந்தாலும் கூட அவனுடைய உறவுங்கிறது நேர்மறையான திசையில் நகரும் அப்படின்னு எப்போதும் சொல்லிட முடியாது. ஏன்னா 2 நாடுகள், சீனா பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுக முரண்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் அவங்க சந்தித்து பேசினாலும் கூட ஒரு சுமூகமாக ஆயிட்டாங்க, ஒரு நட்பு ரீதியிலான அளவில் அவங்க நெருக்கமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வரி தகராறு, அப்புறம் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவுகள் இருந்தபோதிலும் கூட அமெரிக்கா இன்னும் இந்தியாவை மிகவும் நேர்மையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதே அமெரிக்க இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் காட்டுது. அதோட ட்ரம்ப் என்ன சொன்னாலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகள் தொடர்ந்து மேம்படும். அப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு வகையில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அமெரிக்கா எது பண்ணாலும் ஒரு ஆதாயத்துக்காக ஒரு உள்நோக்கு தொகை இல்லாமல் இருக்காது. அந்த வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதிலும் அமெரிக்காவின் உள்நோக்கம் லாபக்கணக்கு ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது, என்ன விஷயம் அப்படின்னா, தைவான் மற்றும் தென்சீன கடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிராந்தியத்தில் சீனாவினுடைய இராணுவ நடவடிக்கைகளை தடுப்பதாக இருந்தாலும் சரி, பிராந்திய நட்பு நாடுகள் ரொம்ப முக்கியம். நட்பு நாடுகளால் தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது எதிர்ப்பு தெரிவிக்கவோ அல்லது ஏதேனும் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக பதிவு செய்யவோ முடியும். இந்தியாவுக்கு ரஷ்யா இன்னும் முக்கியமான ஆயுத வழங்குனராக இருக்காங்க. ஆனால் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு துறையை பன்முகப்படுத்தவும் உள்நாட்டு திறனை மேம்படுத்தவும் முயற்சி செய்கிறதால ரஷ்யாவினுடைய பங்குங்கிறது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும் அதை பன்முகப்படுத்துவதிலையும் உள்நாட்டு திறனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் முயற்சி பண்ணுறாங்க. உள்நாட்டு திறனை இன்னும் அதிகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இந்தியா தான் இனி அப்படிங்கிற மாதிரி, இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரஷ்யாவுடைய அந்த பங்குங்கிறது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ரஷ்யாவை சார்ந்திருந்த காலங்களில் கொஞ்சமாக மாறிட்டே வருது நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்திய மாதங்களில் பார்த்தோன்னா அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் மற்றும் பாதுகாப்பு கொள்முதலை அதிகரிக்க தயாராக இருப்பதாக இந்தியா சுட்டிக்காட்டினாங்க. இப்போது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தை நவம்பர் மாதத்தில் எட்டுவது நோக்கமாக கொண்டு இந்தியா அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாங்க. இதற்கிடையே தான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா மிக விரைவில் கணிசமாக குறைத்துவிடும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் சொன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்தார். இப்போ புரியுதுங்களா எதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்கிட்ட சொன்னார் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அளவு குறைப்போம் ஏன் சொன்னாருங்கிறது இதுதான் காரணம். இதுக்காக தான் அவர் சொன்னார். உலகினுடைய 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரான இந்தியா கடந்த ஆண்டு ரஷ்யாவிலிருந்து $52.7 பில்லியன் மதிப்புள்ள கச்சா எண்ணெயை வாங்கினாங்க. இது இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 37% அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது அதனால் அதை குறைக்கணும், ரஷ்யாவை இந்தியா சார்ந்து இருக்கக்கூடிய நிலையை மாற்றணும். அப்போது ஒன்று இந்தியாவுடைய தற்சார்பு நிலை அதிகமாகணும், அப்படி இல்லாட்டி அமெரிக்காவுடைய இன்வால்மெண்ட் அதிகமாகணும். அப்படின் போது தான் இந்தியா அமெரிக்காவுடைய இந்த ஒப்பந்தங்கிறது இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போது இந்த ஒரு லாப நோக்கு, இந்த ஒரு கணக்கு அடிப்படையாக வைத்து தான் அமெரிக்கா அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வராங்கிறத நம்ம இதன் மூலமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது.